ஹாய் ஜேவி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களுடைய ஜூலியன் வ்ளாகர். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நியூ பீஜிம்ஸ் எல்லாம் இவங்க கொஞ்சம் நல்லா பழகிருக்காங்களான்னு செக் பண்ணலாம். ஸோ இவங்களை ஓப்பன் பண்ணியாச்சு, எப்படி வெளியில் வராங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் இங்கே எக்கு குஞ்சு வெளியில் வந்திருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா குஞ்சு வெளியில் வரல. இன்னும் அதுக்கு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்க இங்கே இவங்களையும் திறந்து விடலாம். இங்கே எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நோ 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 ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் அவங்க மோஷன் போகிறாங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல. ஸோ இதை பற்றி யாருக்காவது என்ன இதுன்னு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபுட்டு போடலாம். ஸோ அங்கே ஒன்று சரிஞ்சு கிடக்கு, அதை நேராக வச்சிடலாம். அப்படின்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா எப்படி புதுசாக வந்தவங்களும் அழகாக ஏறி நிற்காங்களா? அவங்க நம்ம ஃபுட்டு போட்டுருவோம். எல்லாம் பறந்துக்கிட்டு தான் கிடக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபுட்டு டப்பாவில் ஃபுட்டு போடுறதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. எல்லோரும் எப்படி வராங்க பாருங்கள். மேலே நிற்கிறவங்க எப்படி வர்றாங்கன்னு பாருங்கள். நம்ம ஒயிட்டும் கிளம்பி வரோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக்கால் எனக்கு நிறைய தொந்தரவாக இருக்குது. ஒரு இதையுமே திங்க விட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை மட்டும் அப்போ தனியாக உள்ளே போட்டுட்டு தான் எல்லா வேலையும் பண்ணணும். உள்ளே போட செத்துட்டு தானே நிற்க மாட்டேங்க பாருங்க. ஏன் அப்படியே ஃபைட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கு. ஸோ இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட முடியாது. அதாவது ஈவினிங் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நான் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் ஸோ இதுகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. அதனால் இவங்கள க்யூர் பண்ணதுக்காக நாளைக்கு ஒரு மெடிசன் கொடுப்பேன். ஸோ அது எப்படி கொடுக்குறேங்கிறத உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் காலையில் அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்சால் லைவ் போடுறேன், பாருங்கள். ஏன் இந்த கருப்பு நிற்கிறதுனால எதுவுமே இங்கே யாரா திங்காது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்பனை மட்டும் கொஞ்சம் உள்ளே அடைச்சி போட்டுடலாம். இவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். மற்ற நேரம் நல்லா நிற்கிறான். அந்த இறச்சி சாப்பிடும்போது மட்டும் எதையுமே வர விட மாட்டுறான். ஆனால் அவனை மட்டும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு உள்ளே தள்ளி விட்டுடலாம். போ இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆட்டம் காட்டு தம்பி. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே நின்றுக்கு என்ன அதனால் எனக்கு பெரிய சோதனையாக இருக்குது. எதுவுமே திங்க வர மாட்டேங்குது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவர் உள்ளே நிற்கிறாரு. நாங்கள் பாருங்கள் எல்லாம் எங்கவே ஏறி நிற்கிண்டு. ஸோ வருதா இங்கே அந்த கருப்பை இல்லைனாக்கி எல்லோரும் வந்து தும்பாங்க. எல்லோரும் வந்தாச்சு பாருங்கள். அது பறந்து போய் அப்படியே அங்கே நின்னாச்சு. இனிமேல் எல்லாம் வந்து திங்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஏன்னா அவங்க விரட்டதுக்கு அது இல்லை பார்த்தீங்களா, அது நின்னா தான் நம்மளுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது. ஒன்று வந்து இறங்கினா இன்னொன்று ராக்கெட்டு மாதிரி வெளியில் போகுது. இந்த ஃப்ளைட்டு மாதிரி ஒன்று கீழே இறங்கினா ஒன்று டேக் ஆஃப் ஆகி மேலே போகுது. வாங்க வாங்க. ஹாய் ரோலர், கம் ஃபாஸ்ட், eat your food. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த பீச்சனுக்கு பேக் சைடு பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இப்படி ஒரு அழகான வியூ கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லைக் காக்கா போல. ஒர்க்குக்கு வேலை போகணும் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகுது. ஆனால் நமக்கு இதுதான், இதுகளுக்கு இற போட்டதுக்கப்புறம் தான் இதுகளை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வச்சுட்டு போனால் தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும். அவங்க ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வந்து பேராகுதாங்க. எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். தம்பியெல்லாம் எங்கே போகிறீங்க? அவங்க பாட்டு மாடிப்படியிலே நடந்து போகிறீங்க. இவங்க வந்து கருணை, நம்ம இப்போ அடிக்கதான் பள்ளி அடிப்பாங்க பாருங்க. பள்ளி வந்து இப்போ இதுலேருந்து இப்படி பறக்கணுங்க, இதுலேயே ஒரு பள்ளி அடிக்கும். ஸோ அது வந்து நம்ம அடுத்த வர வீடியோவில் வந்து அதை எப்படி பள்ளி அடிக்குங்கிறத உங்களுக்கு நான் போடுறேன். இவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி தின்னுட்ருக்காங்கன்ட்டு. ஸோ இவங்க 2 பேருமே பேர் ஆகிட்டாங்க. என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரேர் கலெக்ஷன் தான். நல்லாவே ரெக்கெல்லாம் இதுக்கு க்ரோத் ஆகிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெக்கெல்லாம் ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க நல்லாவே நம்ம இதில் பழகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை விட ஒரு சூப்பர் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். எப்போவும் போல் பாருங்கள், இந்த ரெட்டை மலை எப்படி அழகாக இருக்கா பகலில். ஓகே, லவ் யூ ஃபேமிலிஸ், பை பை, டாட்டா.